நம்ம என்னைக்காவது சிந்திச்சு பார்த்து நம்ம வாழ்க்கையை சரிப்படுத்தியிருக்கோமா அப்படின்னு நம்மளுக்குள்ளேயே நம்ம ஒரு கேள்வி கேட்டு அதற்கு பதிலையும் இன்ஷா அல்லாஹ் ஒப்பிக்கக்கூடியவர்களாக இருக்கும். இப்போ யாரையும் நீங்கள் செஞ்சீங்களான்னு கேட்குற நோக்கம் நம்மளுக்கு கிடையாது. ஆனால் நம்ம செஞ்சோமா அப்படின்னு இப்போ நாங்கள் எங்களை கேட்கணும், நீங்கள் உங்களை கேட்டுக்கிறோம். அப்படிப்பட்ட வாய்ப்பை தான் அல்லாஹ் ஸலவாத்தின் மூலமாக நம்மளுக்கு அல்லாஹ் தஆலா காட்டி கொடுக்குறான். இப்போ நம்ம ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முதல் ஈசா அலைஹிஸ்ஸலாம் வர நம்ம சொல்லும்போது நபிமார்களுடைய பெயரை சொல்லும்போது அலைஹிஸ்ஸலாம்னு சொல்லுவோம். ஆதம் அலைஹிஸ்ஸலாம், நூஹு அலைஹிஸ்ஸலாம், இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம், இப்படி தான் நம்ம சொல்லுவோம். ஆனால் நம்ம கண்மணி நாயகம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்னு சொல்லும்போது மட்டும்தான் அலைஹி வஸல்லம்னு சொல்லுவோம். அல்ஹம்துலில்லாஹ். அப்போ அந்த பெருமைக்குரிய நம் முத்து நபி முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெயரில் நம்ம ஸலவாத்து ஓதுவதனால உள்ள சிறப்புகளும் அதன் மூலமாக நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய பாதுகாப்பும் நம்மளுக்கு தெரியணும்ல. ஸலவாத்தின் மூலமாக நம்மளுக்கு என்ன பாதுகாப்பு கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம இன்ஷா அல்லாஹ் சில விஷயங்களை நம்ம பார்ப்போம். கன்னத்தில் கை வைக்க கூடாதுமா. அல்லாஹ் செய்யக்கூடிய அமல் ஸலவாத் எல்லாருக்கும் தெரியும். இன்னல்லாஹ மலாயிகத்து ஸல்லூன அலன் நபி, அப்புறம் தான் யா அய்யுஹல்லதீன. அல்லாஹ் என்ன சொல்றான், நபி மேல நானும் மலக்குமார்களும் ஸலவாத்து சொல்கிறோம், நீங்கள் யா அய்யுஹல்லதீன ஆமனு ஸல்லு அலைஹி வஸல்லிமு தஸ்லீமா. ஸல்லு அலைஹி அல்லாஹ் என்ன சொல்றான், நீங்க சொல்லுங்க, நம்மளை கட்டளையிடுறான். ஆனால் இன்னைக்கு ஸலவாத்து நம்ம ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன உடனே வாய் விட்டு ஸலவாத்து சொல்லக்கூடியவர்களாக நம்ம எத்தனை பெண்கள் இருக்கோம். அப்படிப்பட்ட பெண்களை அல்லாஹ் விரும்புவான். ஏன்னா ஸலவாத்தை கொண்டு வெற்றியடைந்த வாழ்க்கைகள் ஏராளம். நம்ம வாழ்க்கையிலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த ஏராளத்தில் அல்லாஹ் செய்யக்கூடிய அமலே ஸலவாத்தாக இருக்குண்டா நாம் எத்தனை முறை ஒரு நாளைக்கு ஸலவாத்து சொல்கிறோம். கண்மணி நாயகம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய வம்சத்தில் வர்றாங்க, இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்துடைய வம்சத்தில் தான் வர்றாங்க. அவங்க ரெண்டு பேரையும், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய பெயரையும் தருத்தை இப்ராஹிம்ங்கிற ஸலவாத்துக்குள்ள நம்ம சொல்லாமல் தொழுகை நிறைவு பெறாதே. எப்படி அல்லாஹ் தஆலா நமக்கு அமைச்சு கொடுத்துருக்கான். மற்ற நபிமார்களுடைய பெயரையெல்லாம் அந்த இடத்துல சொல்ல மாட்டோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய பேரையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய பேரையும் இணைத்து சொல்லி நம்ம தருத்தி இப்ராஹிம் ஓதக்கூடியவர்களாக இருக்கோம். எதுல? அல்லாஹ்வுக்காகவே தொழுகக்கூடிய தொழுகையில். தொழுகை அல்லாஹ்வுக்கு மட்டும்தானே, வேற யாருக்காச்சும் இருக்கா தொழுகை? அப்போ அந்த தொழுகைக்குள்ளே நம்ம செய்யக்கூடிய ரெண்டு நபியை நம்ம உணர்ந்து சொல்கிறோம். அந்த ரெண்டு நபியுடைய வாழ்க்கை நம்ம வாழ்க்கையில் எதோட எது இணைஞ்சு வருது. இப்போ மாணவி பேசினாங்க இல்லையா, மீனை பற்றி உப்பை பற்றி. நம்மளுக்கு விருந்து வைக்கிறதே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தானே. அந்த விருந்தின் தந்தையின் வம்சத்தில் வந்தவங்க தான் நம்ம கண்மணி நாயகம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலமாக நமக்கு கிடைச்சது, நம்மளுக்கு கிடைச்சிருக்கிறது அல்ஹம்துலில்லாஹ் அதிகமான பொக்கிஷத்தில் ஸலவாத்து, துவா, ஒருவருக்கொருவர் சொல்லக்கூடிய சலாம். நான் அடிக்கடி உங்களோட சலாத்தை பற்றி நிறைய சொல்லியிருக்கேன். இன்னைக்கு கூட நான் மஜ்லிஸுக்குள்ளே வரும்போது சலாம் சத்தமிட்டு தான் சொல்லி வந்தேன். பதில் சலாம் சத்தமாக என் காதுக்கு வரலை. இன்னைக்கு நடந்தது. மனசுக்குள்ளே சொல்லியிருப்போம் அப்படின்னு நீங்கள் சொல்லிக்கிறலாம். ஆனால் சத்தமிட்டு ஒருவர் சலாம் சொல்லும்போது நம்ம சத்தத்துக்கு அதே சத்தத்துக்கு சத்தமாக பதில் சொல்லி சலாம் சொல்லுபவர்கள் காதில் விழுகணும். சலாம் சொல்லுவது என்னதுமா? ஃபர்லா சுன்னத்தா? பதில் சொல்லுவது கிடையாது. நம்ம முதல்ல தெரியணும். நான் ஒவ்வொரு நாளும் சலாமை பற்றி உங்களுக்கு அதிகமாக பகிர்ந்திருக்கேன். இப்போ சலாம் சொல்லுவது சுன்னத், சலாம் சொல்லுவது சுன்னத், அதுக்கு பதில் சொல்லுவது ஃபர்லும் வாஜிபு. ரெண்டு நன்மையும் நம்மளுக்கு கிடைக்கும். இன்னைக்கு நடந்தது கன்னத்தில் கை வைக்க கூடாதுமா. நான் இன்னைக்கு வரும்போது நான் சொன்னது சலாம் சத்தமிட்டு நான் சொல்லி உள்ள வந்தேன். பதில் சலாம் சத்தம் ஒருவர்கிட்ட இருந்து கூட என் காதுக்கு கேட்கல. அப்ப இந்த தர்பியா வகுப்பு ஒரு கேள்விக்குரிய சைஸ்ல வருதா இல்லையா? சின்னதாவெல்லாம் வரல.
அல்லாஹ் நம்மளை அனைவரையும் பாதுகாப்பானாக. உங்களுடைய முஹல்லா அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் கொண்டாந்து என்னையை இணைச்சிருக்கான். இந்த முஹல்லாக்குள்ளே கிட்டத்தட்ட நான் 3 வருஷம் வந்திருக்கேன்டா. இந்த பயான் மூலமாக நான் பலனடைஞ்சது ஏராளம். அல்ஹம்துலில்லாஹ் சும்மா அல்ஹம்துலில்லாஹ். இந்த பயானை கேட்டதின் மூலமாக நீங்க என்ன பலனடைஞ்சிருக்கீங்கண்டா, அது சலாமை கொண்டாக இருக்கணும், சலவாத்தை கொண்டாக இருக்கணும், கேட்ட விஷயத்தை நம்ம அந்த நடைமுறையில் கொண்டு வருவதாக இருக்கணும். இப்போ கேட்ட விஷயங்களை நடைமுறையை நீங்கள் எப்படி கொண்டு வரீங்கன்னு உங்கள் வீட்டுகளுக்குள்ளே நான் வந்து பார்க்க முடியாது. ஆனால் உங்களுடைய வார்த்தைகள் மூலமான அறியல் அல்ல. அந்த சலாத்துக்கு பதில் கூட வராட்ட ஒரு கண நேரம் சிந்திச்சு பார்ப்போமா? சரி, ஹைர் அல்ஹம்துலில்லாஹ். நம்ம ஏற்கனவே நாங்கள் சொல்லியிருக்கோம், ஜாபிர் ரலியல்லாஹு தஆலாவுடைய வீட்டுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போகிறாங்க. வெளியே நின்று சலாம் சொல்கிறாங்க. பதில் சலாம் அவங்களுக்கு கேட்கல. ஆனால் ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா பதில் சொல்லிக்கிட்டு இருக்காங்க, அமைதியாக சொல்கிறாங்க. 2வது முறை சலாம் சொல்கிறாங்க, பதில் சலாம் வரல, காது கேட்கல, காதில் வந்து விழுகலை. 3வது தடவை சொல்கிறாங்க, 3வது தடவையும் அதுக்கு பதில் வரல. இப்போ ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்க, திரும்பிட்டாங்க. இப்போ ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா வேகமாக ஓடியாடுறாங்க. யாரை சொல்லலாம், எங்கள் வீட்டுக்கு வந்துட்டு நீங்கள் திரும்பி உள்ளே வராமல் போகிறீங்களே. ஜாபிரே, நான் சலாம் சொன்னேன், நீங்கள் உடனே பதில் சலாம் வரலையே, அதனால நான் திரும்பிட்டேன்ட்டாங்க. அதுக்கு ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா என்ன சொன்னா தெரியுமா, உங்கள் சலாம் அதிகமாக எனக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கணும்னு நான் மெதுவாக சொல்லிக்கிட்டு இருந்தேன், யாரை சொல்லலான்ட்டாங்க. சுபஹானல்லாஹ். இன்னைக்கு நான் சலாத்துக்கு எனக்கு பதில் கிடைக்கல அப்படின்னு நான் திரும்பி போனேன்னா நிர்வாகத்துக்கு நான் பதில் சொல்லணுமே. நீங்க பதில் சொல்லி முறை அதுதானே. என்ன நீங்களே நல்லா யோசனை பாருங்க. இப்ப எங்க வீட்டுக்குள்ளேயே நான் சலாம் சொல்லி வெள்ளடிப்பேன். எங்க வீடே தான் அல்ல எங்களுக்குன்னு அமைச்சு கொடுத்துருக்கிற அந்த இல்லம் தான். வெள்ளடிப்போம், கதவு திறந்து இருந்தாலும் சலாம் சொல்லுவோம். சலாம் சத்தம் உள்ள இருந்து எனக்கு வரணும். அப்படியும் வரல, ஏதாவது அவங்க வேலைகளில் உள்ள இருந்துட்டாங்கண்டா கதவை 3 தடவை தட்டிட்டு உள்ள போவோம். இது எங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்கம்மா. ஏன் ரசூல் சொன்னதை நம்மளே கேட்காட்ட, நம்ம ரசூல் சொன்னதை நம்மளே கேட்காட்ட பிறர்கிட்ட எப்படி நம்ம எடுத்து சொல்ல முடியும்? அதனால இன்ஷா அல்லாஹ் சலாம்ல இருந்து நம்ம இன்ஷா அல்லாஹ் சரிப்படுத்தினோம்னா நம்ம வாழ்க்கை சலவாத்தை கொண்டு முடிவடையும். நம்மளுடைய ஈடேற்றை நம்ம அடையக்கூடிய வழிமுறைகளை அல்லாஹ் நம்மளுக்கு கற்றுக் கொடுத்துருக்கான். யார் மூலமா? நம் கண்மணி நாயகம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய வாழ்க்கை மூலமா, வாழ்ந்து காட்டியதன் மூலமாக. திரும்ப சொல்றேன், இன்னைக்கு என்னன்னு தெரியல, எல்லாருமே கன்னத்தில் அப்பப்போ கை வைக்கிறீங்க. என்ன காரணம்னு எனக்கு புரியலை. புதுசாக வந்தவங்களா இல்லை பழசா இருக்கிறவங்களான்னு தெரியல. அது அல்லாஹ் பாதுகாக்கட்டும். கன்னத்தில் கை வைப்பது நம்ம செயல் இல்லைம்மா. அல்லாவுக்காக ரசூலுக்காக கன்னத்தில் கை வைப்பதை இன்ஷா அல்லாஹ் மறந்துடுவோம். கன்னத்தில் கை வைப்பதை மறந்துடுவோம். நான் திரும்ப சொல்கிறேன், திரும்ப சொல்கிறதே யார் வைக்கிறீங்களோ அவங்க புரிஞ்சுக்காங்க. இன்னும் பயான் முடிகிற வரைக்கும் சொல்ல மாட்டேன், அதையும் சொல்லிட்டேன். சரி, இப்போ சலவாத்தின் மகிமையை மனிதர்கள் அறிந்திருந்தால், சலவாத்து ஓதுவதில் உள்ள மகிமையை அறிந்திருந்தால் தன் நாவை நனைத்து கொண்டே இருப்பார்கள் அப்படின்னு கண்மணி நாயகம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. நாவை நனைத்து கொண்டே இருப்பார்கள்டா என்ன அர்த்தம்? அதை ஓதிக்கிட்டே இருப்பாங்க அப்படின்னு அர்த்தம். அல்லாஹ்வும் மலக்குமார்கள் செய்யக்கூடிய அமலை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கண்ணியத்தை, மார்க்கத்தை, ஷஃபாஅத்தை நம்மளுக்கு பெற்றுக் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு உள்ள அந்த சலவாத்தை இன்றைய தினம் நம்ம எத்தனை நேரம் ஓதிருக்கோம்? நம்மளுக்குள்ளேயே ஒரு கேள்வி கேட்போமே, இன்றைய தினம் நம்ம செலவாத்துக்களை எவ்வளோ ஓதியிருக்கோம்? நம்ம செலவாத்தை ஓதிட்டாலே பயான் மஜ்லிஸ் முடிஞ்சிருச்சு. செலவாத்தை ஓதிட்டாலே ஒரு அமலகம் முடிஞ்சிருச்சு. தொழுது முடிச்சிட்டு செலவாத்து ஓதிட்டோம்னா அந்த இடத்த விட்டு எந்திரிக்க போகிறோம். இதுக்கு இல்லைம்மா செலவாத்து. நம்மளுடைய ஆரம்பமும் செலவாத்தாக இருக்கணும், நம்ம வாழ்க்கையும் செலவாத்தாக இருக்கணும், நம்ம முடிவும் செலவாத்தாக இருக்கணும். அப்படிப்பட்ட வாய்ப்பு உள்ள இந்த செலவாத்தை இன்ஷா அல்லாஹ் நம்ம செஞ்சோம்னா அல்லாஹு தஆலாவுடைய மாபெரும் கருணையை கொண்டு கண்மணி நாயகம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காமே மஹமூதுங்கிற அந்த தலத்துக்கு நீ உயர்த்துவாயாக. நம்ம ஒவ்வொரு பாங்குக்கு பிறகு ஓதுறோம் இல்லையா துவா, அது செலவாத்தோட தானே ஓதுறோம். அந்த துவாவோட நம்ம கேட்டோம்டா அல்லாஹு தஆலா மலக்குமார்களின் எண்ணிக்கை அளவு நம்மளுக்கு நன்மையை தர காத்திருக்கான். மலக்குமார்கள் எண்ணிக்கை எண்ணி முடியுமா? அல்லாஹ்வை தவிர நம்ம அறியவே மாட்டோம். எந்த நபிமார்களும் அறியல, எந்த ரசூல்மார்களும் அறியல அல்லாஹ்வுடைய கணக்குல.
அதாவது முதல் வானத்தில் மஜிது மஹமூதுன்னு ஒரு பள்ளிவாசல் இருக்கப்படுது. அந்த பள்ளிக்குள்ள ஒவ்வொரு பக்திலையும் 70,000 மலக்குகள் உள்ள போவாங்களாம். யாருமே வெளியே வர மாட்டாங்க. அப்ப எவ்வளவு மலக்குகள் எல்லாம் படைச்சிருக்கான் ஆரம்ப நாள்ல இருந்து இறுதி நாள் வரைக்கும். அப்ப எவ்வளவு மலக்குகள், எண்ணிலடங்காத அந்த மலக்குகளுடைய துவா நம்மளுக்கு கிடைக்கணுண்டா சலவாத்தை கொண்டு நம்ம பெறக்கூடியவர்களாக இருப்போம் இன்ஷா அல்லாஹ். மலக்குகள் இல்லாத இடம் ஒரு ஜான் கூட உலகத்துல இல்லை. மலக்குகள் இல்லாத இடம் ஒரு ஜான் அளவு கூட உலகத்துல இல்லைங்கிறது நம்மளுக்கு வரலாற்று கித்தாபுகள் நம்மளுக்கு சொல்லப்படும். அப்போ வானத்துல இருக்குமா? பூமியிலேயே அல்லாஹ் தலைமுக்கு வச்சிருந்தா வானத்துல இருக்குமா? அப்ப அப்படி எண்ணிலடங்காத மலக்குகளுடைய துவாவை பெறக்கூடிய ஒரே அமல் அல்ஹம்துலில்லாஹ் ஸலவாத்தாக இருக்கு. உபை இப்னு காப் ரலியல்லாஹு தஆலாவுடைய அறிவிப்புல சூரா நாசியாத்து வசனத்தை ஓதி காட்டுறாங்க. அப்ப ஸலவாத்தை எல்லாரும் ஓதுறாங்க. எல்லாரும் ஓதும்போது கண்மணி நாயகம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனம் மகிழ்ச்சி அடைகிறாங்க. பாவம் மன்னிக்கப்படக்கூடிய காரியங்கள்ல ஸலவாத்தும் ஒன்றாக இருக்கு. பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு நம்ம எண்ணிலடங்காத பாவங்களை செஞ்சிருக்கோம். செய்யல, நான் பாவம் செய்யல, என்ன பாவம் செஞ்சனோ? பாவம் செஞ்சிருக்கேன், என் பாவத்தை நீ மன்னிச்சிரு. அல்லாஹ் நாடினால்தான் மன்னிப்பான். மற்ற அமல்களுக்கு அல்லாஹ் தஆலா பரிசீலனை பண்ணி பார்ப்பான். எப்படி பண்ணி, நல்லா தொழுதுருக்கீங்களா, நல்லா நோன்பு வச்சிருக்கீங்களா, நல்ல சதக்கா கொடுத்தீங்களா, சக்காத்து கணக்கா கொடுத்தீங்களா, இதையெல்லாம் எல்லாம் கணக்கு பார்ப்பான். நம்ம கேட்கக்கூடிய இஸ்திக்பாருக்கும் பாவ மன்னிப்பு கேட்குறோம்ல, அதுக்கும் ஸலவாத்துக்கும் அல்லாஹ் ஒருபோதும் என்ன செய்ய மாட்டான், பரிசீலனை பண்ண மாட்டான். நீ இஸ்திக்பார் இவ்வளோ செஞ்சிருக்க, உன்னைய நான் மன்னிச்சுட்டேன். இதுக்கு ரெண்டுக்குமே இஹ்லாஸ் முக்கியம், மன தூய்மை முக்கியம். ஸலவாத்து எப்படி வேணாலும் ஓதலாம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது சொல்றதுக்கு நம்ம எனர்ஜி போகுதா? ஒரு படியில ஏறுறோம், அல்லாஹ் அக்பர் சொல்லி படியில ஏறுவோம், அல்ஹம்துலில்லாஹ் ஏறிட்டோமா, ஒரு 2-3 தடவை அல்லாஹ் அக்பர் சொல்லிட்டோமா, ஒரு தடவை ஸலவாத்து. அல்லாஹ் தஆலா அல்லாஹ் பெரியவன் சொன்னதும் வந்துடும், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேர ஸலவாத்து ஓதுன நன்மையும் கிடைச்சிடும். சின்ன அமல்கள்ல நம்ம செய்யக்கூடிய அன்றாட வேலைகள்ல இஸ்மியை எப்படி நம்ம கொண்டு வர்றோமோ அதே மாதிரி ஸலவாத்தையும் நம்ம இன்ஷா அல்லாஹ் இணைத்து கொண்டு வரக்கூடியவர்களாக வல்ல ரஹ்மான் ஆக்கி அருள்வானாக. கண்மணி நாயகம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை காலையில் ஒரு நபி காலையில் ஒருத்தர் பார்க்க வர்றாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகமெல்லாம் புன்னகையோடு உட்காந்துருக்காங்க, சிரித்த வண்ணமாக இருக்காங்க. அப்போ அவங்க கேட்குறாங்க, யா ரசூலல்லாஹ், உங்கள் முகம் இன்னைக்கு எப்போதுக்கு மேலே அதிகமான சிரிப்போடு இருக்கு, என்ன காரணம் அப்படின்னு அந்த சஹாபி சந்தோஷ மிகுதியில் அவங்க கேட்கும்போது அதுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, இன்னைக்கு இரவு அல்லாஹ் எனக்கு ஒரு சுப செய்தியை சொன்னான், ஒரு சுப செய்தியை எனக்கு சொன்னான், அந்த சுப செய்தியை கேட்ட உடனே எனக்கு சந்தோஷ மிகுதியாக ஆயிடுச்சுன்றாங்க. இப்போ அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு சுப செய்தி சொல்லியிருக்கான், அவங்க குடும்பத்துக்காக சொல்லியிருக்கான். இவ்வளவு மகிழ்ச்சி அடைய இன்னைக்கு நம்ம சுப செய்தினா என்ன நினைப்போம், நம்மளே நினைப்போம். ஆனால் கண்மணி நாயகம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கிடைத்த சுப செய்தி என்ன தெரியுமா? யார் என் மீது ஒரு முறை ஸலவாத்து சொல்கிறாரோ, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க அந்த சஹாபிட்ட, யார் என் மீது ஒரு முறை ஸலவாத்து சொல்கிறார்களோ அவர்கள் மீது அல்லாஹ் 10 பாவத்தை மன்னிக்கிறான், 10 நன்மைகளை கொடுக்கிறான், 10 தரஜாவை உயர்த்துகிறான், 10 முறை அவர்களுக்கு ஸலவாத்து கூறுகிறான். சுப்ஹானல்லாஹ். இன்னைக்கு 1 வாங்கினா 1 இலவசம்னா யாருமா போய் நிற்போம்? பெண்கள் தான் முக்கியமாக நிற்போம் ஆண்களை விட. ஆனால் நம்ம இப்போ ஒரு தடவை ஸலவாத்துக்கு 40 பம்பர் பரிசு அடிக்குது. ஒரு முறை அல்லாஹ் நம்ம மேலே 10 முறை ஸலவாத்து சொல்கிறான், நம்ம சொல்கிற ஸலவாத்து மாதிரி அல்லாஹ் சொல்லுவான். சுப்ஹானல்லாஹ். ஒரு கண நேரம் சிந்திச்சு பார்ப்போமா? அப்போ இந்த செய்தி எனக்கு கிடைச்சதுனால நான் என்ன செய்கிறேன், சந்தோஷப்படுறேன். இப்போ அந்த சஹாபி கேட்குறாங்க, யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் 10 முறை ஸலவாத்து சொல்கிறான் என்றால் எப்படி கூறுவான்? சஹாபி கேட்குறாங்க,
இப்போ அதுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க 10 முறை அல்லாஹ் அருள் புரிகிறான். அல்லாஹ்வுடைய அருள் கிடைச்சிருச்சுண்டா, அவனுடைய ரஹ்மத்து நம்மளுக்கு கிடைச்சிட்டா, வேற ஏதாவது யார்கிட்டையாவது நம்ம எந்த விஷயத்தையும் ஒரு பொருளை கொடுத்து ஒரு பொருளை வாங்குறதாக இருந்தாலும் சரி, ஏன் நான் சிரிப்பை கொடுத்து சிரிப்பு வாங்குறதா இருந்தாலும் எவ்வளவு கஷ்டம். இப்போ ஆட்டோவில் போய்கிட்டு இருக்கல, யாரோ ஒரு புர்கா போட்டவங்க போகிறாங்க, அந்த ஆட்டோ கொஞ்சம் ஸ்லோவாகுது, ஒரு சலான் சொல்கிறோன்னு வைங்களேன், ஆட்டோவை பிடிச்சிறாங்க அவங்க. நீங்கள் யாருங்க எனக்கு சலான் சொல்லுங்க? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க? நீங்க வாகனத்தில் போனா நடந்து போறவர்களுக்கு சலாம் கூறுங்கள் இருக்காங்க. இன்னைக்கு என்ன ஆயிருது? எல்லாம் பாதுகாக்கணும்ல. அப்ப நம்ம இன்னும் சொல்லணும். யாரும் நம்ம செய்வோமே இன்ஷா அல்லாஹ், நம்ம நன்மையை எதிர்பார்த்து செய்வோமே. அவங்க நம்மளுக்கு பதில் சரம் சொல்லணும். அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கு நடந்த நிகழ்வை நான் சொல்லிட்டேன் இல்லையா? அப்ப இதுல இருந்தே நம்ம புரிஞ்சுக்கலாம்ல. அப்ப இன்னைக்கு நம்ம சலாம் சொல்ற பதில் சலாம் சொல்லலைங்கிறதுக்காக வேண்டி நான் தருணா கொண்டாட முடியுமா? மனிதர்களுக்கு மனிதர்கள் சலாம் சொல்லும் போது மனிதர்கள் பதில் சொல்லியே ஆகணும். ஃபர்லையும் வாஜிபுலையும் வருதுமா. மலக்குமார்கள் நம்மளுக்கு சொல்லுவது, நம்ம மலக்குமார்களுக்கு நம்ம சலாம் சொல்றோம்னு வைங்களேன். இப்ப நமக்கு ராமன் காத்திபின் மலக்குமார்களுக்கு சலாம் சொல்லி தான் தொழுகையை முடிக்கிறோம். அவங்க என்னைக்குனாலும் பதில் சொல்றதை காலையில் வாங்கியிருக்கீங்களா? அப்ப மலக்குமார்கள் எனக்கு பதில் சொல்லிக்கிறவாங்க, நம்ம எப்படி சொல்ல முடியும்? நல்லா சொல்லுவோம். இல்ல அவங்க சலாம் சொன்ன பிறகுதான் இந்த முகத்தை நான் இந்த பக்கம் கொண்டு வருவேன். நான் இருந்தேன்டா, நான் என்ன செய்யணும்? பிறந்ததுல இருந்து மௌத்தாகிற வரைக்கும் அப்படித்தான் நான் உட்கார்ந்துருக்கேன். அதனால யாருக்கு எப்படி நடக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்கல்ல நம்ம கண்மணி நாயகம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நம்மள்ட்ட மாற்றங்கள் வரணுமே. சலாத்தை கூட நம்ம பாதிதான் சொல்லிக்கிட்டு இருக்கோம் இன்னமும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு நம்ம கண்மணி நாயகம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரஹ்மத்தையும் பரக்கத்தையும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானத்தையும் நம்மளுக்கு எடுத்து உரைத்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்த வார்த்தையில நம்ம சலாமை எப்படி இப்ப பகிர்ந்துக்கிட்டு இருக்கோம் எல்லார்ட்டையும். முழுமையாக சொல்லி முழுமையான பதில் வருதா? வீட்டுக்குள்ள நம்ம கணவர்கிட்ட பிள்ளைகள்கிட்ட ஒரு நாளைக்கு ஒரு 10 முறையாவது சலாத்தை பகிர்ந்துக்கிறோமா? ரொம்ப வேணாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு கணவன் மனைவி அவர் ரூம்ல இருக்காரு, வேலையெல்லாம் முடிச்சுட்டு நம்ம ரூம்குள்ள போக போறோம், ஒரு சலாம் சொல்லிட்டு போனா சைத்தான் விரண்டு ஓடுறானா. இப்ப சலாம் சொன்னா கூட நல்ல ஒரு சேர் போட்டு உக்காந்துக்கிறான். நடக்குதா இல்லையா? அல்லாஹ் நம்மள அனைவரையும் பாதுகாப்பானாக. இன்ஷா அல்லாஹ் சலாத்தையும் சலவாத்தையும் இரு கண்களாக நினைத்து நம்ம வாழ்க்கையில கொண்டு வருவோம். அல்ஹம்துலில்லாஹ். இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது யார் சலவாத்து கூறவில்லையோ அவர் மீது பெரிய துர்பாக்கியம் உண்டாகிவிடுங்கிறாங்க. நவுது பில்லாஹி மின்ஹா. அல்லாஹ் நம்ம அனைவரையும் பாதுகாப்பானார். ஒரு முறை ரமலானுடைய மாதத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிம்பர்ல ஏறுறாங்க. இது தெரிஞ்ச, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஹதீஸ். இது தெரியாத ஹதீஸ் உங்கள்ட்ட நான் சொல்லலை. மிம்பர்ல ஏறும்போது ஆமீன்கிறாங்க. முதல் படியில வைக்கையில, 2வது படியில ஆமீன்கிறாங்க, 3வது படியில ஆமீன்கிறாங்க. இப்ப எல்லாம் முடிச்சதுக்கு பிறகு சஹாபாக்கள் கேட்குறாங்க, யா ரசூலல்லாஹ் வழக்கத்துக்கு மாறா நீங்க ஆமீன் சொன்னீங்களே, காரணம் என்னன்னு கேட்கும்போது கண்மணி நாயகம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க? யார் என் மீது சலவாத்தை கேட்டும் பதில் சலவாத்து கூறவில்லையோ, அவுது பில்லாஹி மின்ஹு, அல்லாஹ் நம்ம அனைவரையும் பாதுகாப்பானாக. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன உடனே நம் சலவாத்தை வாய் விட்டு மொழியக்கூடியவர்களாக அல்லாஹு தஆலா ஆக்கி அருள்வானாக. என்ன சொல்றாங்க? அவங்க நாசமாகட்டும் அப்படின்னு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க. நான் ஆமீன் கூறினேன்கிறாங்க. கொஞ்சம் கவனமா பார்ப்போமா? மலக்குமார்களுடைய தலைவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், அவங்க ஓத நம் ஈருலக தலைவர் கண்மணி நாயகம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆமீன் கூறி இருக்காங்கன்னா அந்த துவாவுக்கு எவ்வளவு வலிமை. முதல் படி. 2வது படியில ஆமீன் சொன்ன காரணம், ரமலான் மாதம் வந்தும் அவனுடைய பாவ மன்னிப்பு தேடலையோ ஒரு மனிதன், அவன் மேல நாசம் உண்டாகட்டும். மற்ற நாளையெல்லாம் விட்டுட்டாலும் ரமலான்ல என்ன செய்யணும்? பாவ மன்னிப்புல மூழ்கிறணும். அப்ப பார்த்துக்கிறோம், ரமலான் வரட்டும் பார்த்துக்கிறோம். ரமலான் வர வரைக்கும் நம்ம ஹயாத் இருக்குமா?
நான் ஹயாத்தோட இருப்பேன்னு ஏதாவது சான்றிதழ் கொடுக்க முடியுமா? முடியாது. அப்ப நம்ம என்ன செய்யணும்? இன்ஷா அல்லாஹ் எப்பவுமே இஸ்திக்பார் செஞ்சுக்கிட்டு இருக்கோம்டா, ரமலான் மாசத்துல முழுமையாக செய்யணுங்கிறதுக்கு இதுக்கு வரலாறு புரியுது இல்லையா? அடுத்து 3வது ஆமீன் எதுக்கு சொன்னாங்க? யார் பெற்றோர்கள் இருந்தும் தாயும் தந்தையும் இருந்தும் அவர்களுக்கு ஹிதுமத்து செய்யலையோ, அவங்க மனசை புண்படுத்தி இருந்தா அவங்க மேல நாசப்பட்டார். நவுது பில்லாஹி மின்ஹா. அல்லாஹ் நம்ம அனைவரையும் பாதுகாப்பானாக. அப்ப இந்த 3 துவாவும் எப்படிப்பட்ட துவா, எப்படிப்பட்ட ஆமீன், யார் சொன்னதுக்கு யார் ஆமீன் சொல்லியிருக்காங்க, இதை புரிஞ்சு இன்ஷா அல்லாஹ் இந்த 3 நல்ல பண்புகளும் நம்மள்கிட்ட வருவதற்கு அல்லாஹ் அருள் புரிவானாக என்ற துவாவை அதிகமாக செய்வோம் இன்ஷா அல்லாஹ். அடுத்ததாக, என் மீது யார் ஸலவாத்து கூறவில்லையோ அவர் சுவன பாதையை மறந்து விட்டார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றார், அவர் சுவன பாதையை மறந்து விட்டார். அல்லாஹ் பாதுகாப்பானாக. நம்மளுக்கு அல்ஹம்துலில்லாஹ் சொர்க்கம் எப்படி இருக்குன்னு நம்மளுக்கு தெரியாது. சொர்க்கம் அல்லாஹ் தருவானா தரமாட்டானான்னு தெரியாது. ஆனால் நம்ம ஆசையெல்லாம் ஜன்னத்து நம்ம நோக்கி தான் இருக்கோம். உங்களுக்கு அடிக்கடி சொல்கிற வரலாறு தான். ராவியத்து பஸ்ரியாமா ஒரு பக்கெட்டில் தண்ணியவும் ஒரு கையில் தீப்பந்தத்தையும் எடுத்துக்கிட்டு போனாங்க. எல்லாரும் வழிமறித்து கேட்டாங்க, என்னம்மா இதை கொண்டுக்கிட்டு எங்கே போகிறீங்க? நான் சொர்க்கத்தை எரிக்க போகிறேன், நரகத்தை அணைக்க போகிறேன்ட்டாங்க. அந்த ஒரு பக்கெட் தண்ணியை வச்சு நரகத்தை அணைக்கவும் முடியாது, தீப்பந்தத்தை வச்சு சொர்க்கத்தை எரிக்கவும் முடியாது. என்னன்னு கேட்டதுக்கு என்ன சொன்னாங்க? மனிதர்கள் சொர்க்கத்துக்கு ஆசைப்பட்டு அமல் செய்கிறாங்க, நரகத்துக்கு பயந்து அமல் செய்கிறாங்க. அல்லாவுக்காக அமல் செய்வர்களை பார்க்க முடியல, அதனால 2ஐயும் நான் இல்லாம ஆக்குறேன். இந்த 2ஐயும் இல்லாம ஆக்குறேன்னு சொன்னது வேற யாரும், ஒரு பெண்ணு தானே. இன்னைக்கு நம்ம நரகம்னு சொல்றது, சொர்க்கம்னு சொல்லும் போது நம்மளுக்கு கண்கள் விரியுது, சந்தோஷம் வருது. நரகம்னு சொல்லும் போது பயம் வருதா? அல்லாஹும்ம அஜிரினா மினன்னார் நம்ம சொல்றோம். அது சொல்லும் போது, அந்த வார்த்தை 7 முறை சொல்லும் போது அலி ரலியல்லாஹு மயங்கி விழுந்துருவாங்களாம். இன்னைக்கு நம்ம அல்லாஹும்ம அஜிரினா எப்படி சொல்லிக்கிட்டு இருக்கோம்? அல்லாஹும்ம அஜிரினா, அல்லாஹும்ம அஜிரினா, அல்லாஹ் கேட்டுட்டேன். நரகத்தை பூரா அல்லாஹ் மூடிட்டான், சொர்க்கத்தை பூரா திறந்து கொடுத்துட்டான். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் நாடு நாள் தருவான், தராம போக மாட்டான். அந்த சொர்க்க பாதை எப்படி இருக்கணும்? ஸலவாத்து ஓதியதோட, சலாம பரப்பியதோட, நம்ம அமல்கள் எல்லாம் செய்த வண்ணமாக அல்லாஹ்வையும் ரசூலையும் முன்னிறுத்தி அந்த பாதையில் செல்லக்கூடியவர்களாக இருக்கணும். உமர் கத்தாப் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, அல்லாஹ் இருக்கும் இடம் நரகமாக இருந்தால் அங்கு எனக்கு இடம் வேணும்னு கேட்டாங்க. கொஞ்சம் நல்லா கவனிச்சு பாருங்களேன். அல்லாஹ் இருக்கிற இடத்துல எனக்கு வேணும். சொர்க்கத்தை கேட்கல அவங்க. எப்படிப்பட்ட ஹலீஃபா, எப்படிப்பட்ட தோழர் அவங்க. உமர் கத்தாப் ரலியல்லாஹு தஆலாவுடைய ஆட்சி காலம் எப்படிப்பட்ட ஆட்சி காலம். இன்னைக்கு நம்மளுடைய நிலைகள் எப்படி இருக்கு? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா எப்படிப்பட்ட ஹலீஃபாவாக இருக்கிற அவங்க காலத்துல, உங்கள்ட்ட இந்த வரலாறு சொல்லிட்டேனான்னு எனக்கு தெரியல, இந்த இடத்துல சொன்ன பொருத்தமா இருக்கும். அவங்க எப்படின்னா, ஒரு இடம் வச்சிருப்பாங்க பள்ளிக்கு பக்கத்துல, அவங்களுடைய தேவையை அதில் எழுதி வச்சுட்டு போயிடணும். அந்த எனக்கு இந்த கஷ்டம் இருக்கு, இந்த நஷ்டம் இருக்கு, யாராவது உதவி செய்யுங்க. உதவி செய்யக்கூடியவர்கள் அதுக்கு கீழே பேரை எழுதிட்டு போயிடுவாங்க. அவங்க போய் உதவி செஞ்சுக்கிடுவாங்க. இது ஒரு ரூல்ஸ் இருந்துச்சு அப்போ. இப்போ ஒரு பெண்மணி எழுதியிருக்காங்க, நான் ஊருக்கு ஒதுங்குப்புறமாக இருக்கேன், எனக்கு 2 கண்ணும் தெரியாது, ரொம்ப இயலாமையாக இருக்கேன், முதியவளாக இருக்கேன், எனக்கு பார்க்கறதுக்கு ஆள் யாரும் இல்லை, எனக்கு அல்லாஹ்வின் உதவியோட உதவி செய்பவர்கள் யாராவது இருக்கிறீர்களான்னு எழுதி வச்சிருக்காங்க. அதுக்கு கீழே யாருடைய பேரும் இல்லை, யாருடைய பேரும் இல்லை. உமர் கத்தாப் ரலியல்லாஹு தஆலாவுக்கு ஒரு என்ன வருது, யாருடைய பேர் எழுத காணாங்க, நம்ம போய் அந்த பெண்மணிக்கு உதவி செஞ்சுட்டு வருவோம் அப்படின்னு போகிறாங்க. ஆனால் அந்த அம்மா சொல்கிறாங்க, எனக்கு ஒருத்தர் வருவாங்க, அவங்க எனக்கு உதவி செஞ்சுட்டு போயிடுவாங்க, எனக்கு உதவி வேணாம். வந்தது யாருமா, எனக்கு தான் கண்ணு தெரியாது, அவங்க எப்படி இருப்பாங்கன்னு எனக்கு தெரியாது, யாருன்னு தெரியாது, ஆனால் உதவி செஞ்சுட்டு போயிடுவாங்க. அப்போ இவங்க உமர் கத்தாப் ரலியல்லாஹு தஆலா இவங்க யாருன்னு பார்க்கணுமே அப்படின்னு சுபு தொழுதுட்டு போகிறாங்க. அவங்க வந்துட்டு போயிட்டாங்கன்னு அந்த அம்மா சொல்லிட்டாங்க. அடுத்த நாள் தஹஜ்ஜுத் நேரம் போகிறாங்க, அந்த அம்மா வந்துட்டு போயிட்டாங்கன்னுட்டாங்க. தஹஜ்ஜுத்துக்கு முன்னாடி போகிறாங்க, அப்பமா அவங்க சொல்கிறாங்க, எனக்கு எல்லா தேவையும் முடிச்சு வச்சுட்டு போயிட்டாங்கன்ட்டாங்க. உமர் கத்தாப் ரலியல்லாஹு தஆலாவுக்கு யாருன்னு தெரியணும், தெரிஞ்சு அவங்கள பார்த்து இந்த வேலை எனக்கு தாங்க அப்படின்னு கேட்கணும் அப்படின்னு நினச்சி அங்கேயே தங்குறாங்க. தங்கி இருக்காங்க. ஒரு நாட்டின் ஹலீஃபா, முதல் ஹலீஃபா,
அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா போய் அந்த பெண்மணிக்கு அந்த முதிய பெண்மணிக்கு உதவி செய்கிறாங்க. இதை பார்த்துட்டு உமர் கத்தாப் ரலியல்லாஹு தஆலா சொல்கிறாங்க, இதுலேயும் என்னை முந்த விட மாட்டேன்ட்டீங்களே. அப்போ தான் யாருன்னு தெரியாமையே, யாருக்கும் பகிரங்கப்படுத்தாமையே அந்த மூதாட்டிக்கு உதவி செஞ்சுருக்காங்க அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா. இது காலங்கள் போயிடுச்சு. அந்த போனதுக்கு பிறகு உமர் கத்தாப் ரலியல்லாஹு தஆலா போய் அந்த வேலையை திருப்பி எடுக்கிறாங்க. யார்? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா மரணத்துக்கு பிறகு. அந்த அம்மாவுக்கிட்ட யார் வந்துட்டு போனதுன்னு தெரியாது. இப்போ போய் என்ன செய்கிறாங்க, அந்த மூதாட்டிக்கு ஒரு பேரிச்சம்பளத்தை கொடுக்குறாங்க. கண்ணு தெரியாத மூதாட்டி கையில் பேரிச்சம்பளத்தை வாங்கிட்டு கேட்குறாங்க, எனக்கு இது நாள் வரைக்கும் உதவி செய்த அந்த மனிதர் மரணித்துட்டார்களா அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. ஒரு பேரிச்சம்பளத்தை கையில் வாங்கும் போதே இந்த கேள்வி கேட்ட உடனே உமர் கத்தாப் ரலியல்லாஹு தஆலா கேட்குறாங்க, அம்மா நீங்கள் எப்படி கேட்குறீங்க, எது வச்சு கேட்குறீங்க? அவங்க எனக்கு ஒரு ஹிதுமத்து செய்கிறவங்க கொட்டையை எடுத்துட்டு கொடுப்பாங்க, நீங்கள் கொட்டையோட கொடுத்துருக்கீங்களே கேட்குறாங்க. சுப்ஹானல்லாஹ். இது சொல்றதுக்கும் கேட்கறதுக்கும் இல்லைம்மா, சொல்றதுக்கும் கேட்கறதுக்குமா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர்களை வளர்த்து விட்டாங்க. நம்ம வாழ்றது அந்த அடிப்படையில் அவங்கெல்லாம் ஒவ்வொரு முறையும் ஸலவாத்துக்களை எவ்வளவு மொழிஞ்சாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேலே. நேரில் பார்த்து ரசித்து சலாம் சொன்னாங்க. இன்னைக்கு நம்ம ஸலவாத்து சொல்லுறதுனால நம்மளை அல்லாஹ் தஆலா ரசிக்கிறேன்டா. அந்த ஸலவாத்தை அதிகமாக ஓதக்கூடிய வாய்ப்பை வல்ல ரஹ்மான் நம்ம அனைவருக்கும் தந்தருவானாக. ஸலவாத்து ஓதும்போது அலட்சியம் நம்மகிட்ட இருக்கக்கூடாது. ஸலவாத்து ஓதும்போது அலட்சியம் நம்மகிட்ட வந்துடக்கூடாது, அவசரம் வந்துடக்கூடாது. ஒரு முறை ஸலவாத்து சொன்னா கூட என் ரப்பு என் மேல 10 முறை அருள் புரிகிறான். அவனுடைய அருள் கிடைச்சிட்டா நம்மளுக்கு வேற எதுவுமே தேவையில்லையே. துனியாவும் கபரும் ஆகிரமும் நம்மளுக்கு என்ன ஆயிரும், பூஞ்சோலையாக மாற்றி கொடுக்கக்கூடிய வல்லமை படைச்ச ரப்பு நம்ம மேல அருள் புரிகிறான் இந்த ஸலவாத்தை கொண்டு. சுப்ஹானல்லாஹ். அந்த எண்ணத்தோட நம்ம ஸலவாத்து சொல்லக்கூடியவர்களாக இருப்போம். ஒருத்தர் மரணிச்சிட்டாங்க, அவங்க பேரால நம்ம எத்தனை முறை ஸலவாத்து சொன்னாலும் சொல்லியா அல்லாஹ் இந்த கபராளிக்காக இந்த ஸலவாத்து ஓதி இருக்கேன், அவருடைய கபரை நீ அல்லாஹ் தஆலா வெளிச்சமாக்கி கூடிய அல்லாஹ் அப்படின்னு நம்ம துவா கேட்கும்போது அல்லாஹ் நிச்சயமா ஒரு வெளிச்சமாக்கி கொடுப்பான். ஸலவாத்தை கொண்டு அல்லாஹ் தஆலா அந்த பாக்கியத்தை நம்மளுக்கு தருவான். அப்ப நம்ம இன்ஷா அல்லாஹ் அதை புரிந்து ஸலவாத்து சொல்லக்கூடியவர்களாக இருக்கணும். அல்ஹம்துலில்லாஹ். ஷாபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பெரிய இறைநேசர், உங்களுக்கு தெரியும், பெரிய இமாம், பெரிய இறைநேசர். அவங்க மரணம் ஆயிட்டாங்க. அவங்க மரணமானதுக்கு பிறகு ஒரு மாணவருக்கு அவங்க எப்போ பார்த்தாலும் இவங்க எவ்வளவு ஹதீஸ்களை எழுதியிருக்காங்க, எவ்வளவு மாணவர்களை உருவாக்கியிருக்காங்க, இவங்களாம் அல்லாஹ் எப்படி உபசரிச்சிருக்காங்க, அல்லாட்ட எவ்வளவு வரவேற்பு மிகுந்தவர்களாக போயிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக வேண்டி ரொம்ப அதையே நினச்சிக்கிட்டே இருக்காங்க. அந்த ஒரு நாள் இரவு கனவு காண்கிறாங்க. ஷாபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ரொம்ப விசாலமான இடத்துல இருக்கிறது மாதிரியும் வெளிச்சமான இடத்துல இருக்கிற மாதிரியும் பார்க்குறாங்க. இப்போ கேட்குறாங்க, நீங்கள் ஹதீஸ்லாம் நிறைய எழுதியிருக்கீங்கல்ல, இதெல்லாம் பண்ணியிருக்கீங்களா, அதனால அல்லாஹ் தஆலா அவங்கள இந்த கண்ணியத்தை கொடுத்துருக்கான், அவங்கள எப்படி கண்ணியப்படுத்தினா? இப்போ ஷாபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கிறாங்க, அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் என்னைய மணமகனை போல அல்லாஹ் என்னைய கண்ணியப்படுத்தினா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த கண்ணியை எப்படி கிடச்சிச்சு தெரியுமா அப்படின்னு மாணவர்கிட்ட அவங்களே கேட்குறாங்க. எப்படி கிடச்சிச்சு? ஸலவாத்தை கொண்டு கிடச்சிச்சு. சுப்ஹானல்லாஹ். நான் எழுதின கித்தாபை கொண்டு, நான் சொல்லிக் கொடுத்த உபதேசத்தை கொடுத்து கிடச்சிச்சின்னு சொல்லலை. என்ன சொன்னாங்க? ஸலவாத்தை கொண்டு கிடச்சிச்சுட்டாங்க. அல்ஹம்துலில்லாஹ். அப்படிப்பட்ட ஸலவாத்தை நம்ம இன்ஷா அல்லாஹ் அதிகமாக ஓதக்கூடியவர்களாக இருப்போம். வெள்ளிக்கிழமை வந்துட்டா உம்மி ஸலவாத், உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஸலவாத்து தான். 80 முறை ஓதுனா 80 வருட பாவங்கள் மன்னிக்கப்படுது. நான் இப்போ தானே 15 வயசு, நான் ஏன் 80 வருஷம் ஓதணும்? அல்லாஹ் தஆலா சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலமாக நம்மளுக்கு அல்லாஹ் கற்றுக் கொடுக்குறான். அதை நம்ம இன்ஷா அல்லாஹ் செயல்படுத்தக்கூடியவர்களாக இருக்கணும். ஸலவாத்துக்கெல்லாம் தலைமையான ஸலவாத்து தான் தருதே இப்ராஹிம். நம்ம அத்தைஹியாத்தில் ஓதுறோம் இல்லையா, அந்த ஸலவாத்து. அதுக்கு அடுத்து 12,000 ஸலவாத்துக்கள் இருக்கு. நம்மளுக்கு எத்தனை ஸலவாத்துக்கள், எந்த ஸலவாத்துக்கள் நம்மளுக்கு தெரியுமோ அந்த ஸலவாத்தை நம்ம இன்ஷா அல்லாஹ் அனுதினமும் ஓதக்கூடியவர்களாக இருக்கும். இப்போ நம்ம காலையில் எந்திரிச்ச உடனே நம்ம துவா ஓதுவோம் இல்லையா, துவாவை ஓதி முடிச்சுட்டு ஸலவாத்து,
நம்ம ஓதுவதனால எனர்ஜி போயிருமா? இப்போ பெரும்பாலான வீட்டில் துவா கூட கிடையாது. அல்லாஹ் நம்ம அனைவரையும் பாதுகாப்பானாக. அப்போ நம்ம இன்ஷா அல்லாஹ் சலவாத்து துவாவையும் ஓதி சலவாத்தையும் நம்ம ஓதிட்டு நம்ம காரியங்களை ஆரம்பிக்கும் போது அன்றைய நாள் அல்லாஹு தாலா பெரிய பெரிய சுமைகள் வந்தாலும் பெரிய பெரிய சிரமங்கள் வந்தாலும் அல்லாஹ் ரொம்ப லேசாக்கிடுவான், ரொம்ப ரொம்ப லேசாக்கிடுவான். அது கண் கூட பார்க்கலாம். என்னுடைய வாழ்க்கையிலாம் உண்மையிலே பெருமைக்குரிய ரப்பல் ஆலமீன் இந்த இடத்துல உங்களுக்கு அந்த ஆர்வம் வரணுங்கிறதுக்கு அப்படின்னு சொல்றோம். சலவாத்தை கொண்டுதான் உங்க முன்னால நான் இந்த அளவுக்கு உட்கார்ந்துருக்கேன். ஒவ்வொரு கண நேரமும் அல்லாஹ்வுக்கு கோடி கோடி நன்றி செலுத்துவது போல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு நம்மளும் கோடி கோடி தடவை சலவாத்து ஓதக்கூடியவர்களாக இருக்கும். ஒரு உம்ராவுக்கு போறவங்களை பார்த்து சாபா கொடுக்க போனேன். அவங்க என்கிட்ட கேட்குறாங்க, ஏம்மா நான் இவ்வளவு செலவாத்து ஓதிட்டு தான் உம்ரா வருவேன்னு நியத்து வச்சேன். ஒரு நம்பர் ஒன்று சொன்னாங்க. அந்த நம்பரை கேட்டுட்டு எனக்கு ஒரு மாதிரியாக வந்துருச்சு. இவ்வளவு ஓதிதான் உம்ராவுக்கு கிளம்புவேன்னு நான் நியத்து வச்சேன், இவ்வளவு ஓதிட்டேன், நான் அங்கே போய் கண்மணி நாயம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னால இதை நான் அவங்கள்ட்ட ஒப்படைப்பேன். எப்படி நியத்து, எப்படி செயல்பாடு? இன்ஷா அல்லாஹ் நாமளும் வைப்போமே, நம்மளால முடியாதா? இப்போ நம்ம வீடு யாராவது ஒருத்தர் பிரியாணி ஆக்கி கொடுத்து விட்றாங்கன்னு வைங்களேன், அது கொஞ்சம் டேஸ்ட்டாக இருந்துருச்சு, என்ன செய்வோம் சொல்லுங்கப்பா? இதில் எப்படி செஞ்சீங்கன்னு கேட்போம். முதல்ல என்ன கேட்போம்? எப்படி செஞ்சீங்க? அவங்க செஞ்சம்மா அப்படின்னா விடுவோம்மா? அதுக்குள்ளே விளக்கம் பூரா கொடுங்க. அப்போ அன்றைய நாள் நம்மளுக்கு அன்றென்ற தினம் பசிச்சு பசிச்சு சாப்பிடக்கூடிய உணவையே ரசித்து சாப்பிடக்கூடிய நம்ம ஓதக்கூடிய ஒவ்வொரு செலவாத்தும் ஒவ்வொரு அஸ்மாவும், இன்னைக்கு அஸ்மாவுல் ஹுஸ்னா அந்த பிள்ளை ஓதுனாங்க, 99 திருநாமத்தையும் அல்லாஹு தாலா அந்த நாவல வர வச்சான். உள்ளத்துல இருப்பதைத்தான் நாவல வருது, நாவல கேட்டதைத்தான் சொல்றதைத்தான் நம்ம காது கேட்குது. காது கேட்டது உடனே எங்க போகுது? அந்த கல்விக்கு தான் போகுது. நல்ல யோசனை பண்ணி பாருங்க. அப்ப இன்ஷா அல்லாஹ் நம்ம புரிந்து இதையெல்லாம் அல்லாஹ்வுக்காகவும் ரசூலுக்காகவும் நம்ம இன்ஷா அல்லாஹ் செயல்படுத்தக்கூடியவர்களாக அல்லாஹு தஆலா நம்ம ஆக்கி அருள் புரிவானாக என்ற துவாவை நம்ம அதிகமாக ஓதக்கூடியவர்களாக வல்ல ரஹ்மான் ஆக்கி அருள்வானாக. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடியது, ஒரு வீட்டுக்குள்ள ஒரு மனிதர் நுழையும் போது சலாம் கூறி ஓதி போயிட்டு சூரத்துல் இஹ்லாஸை ஒரு முறை ஓதிட்டு சலவாத்தை என் மீது 3 முறை யார் ஓதுவாரோ அவரின் வாழ்வாதாரத்தை அல்லாஹ் பொறுப்பேற்றுக் கொள்வான். இன்னைக்கு நம்ம வீட்டுக்குள்ள நுழையிலேயே நம்மெல்லாம் எப்படி டென்ஷன்களில் உள்ள போகிறோம். நம்ம ஒரு கண நேரம் சிந்திச்சு பார்ப்போமே. உள்ள போகும்போது நம்ம இந்த இதுதான் குறிக்கோள். பிஸ்மி சொல்லி சலாம் சொல்லி உள்ளே போயிட்டோம். போனதுக்கு பிறகு சூரல் இஹ்லாஸுக்கு பிறகு 3 முறை செலவாத்து. இது ஓதுவதனால அன்றைய நேரத்தை நம்ம சேமித்து வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. இது ஓதுனாதான் அந்த நேரம் நம்மளுக்கு பலனுள்ள நேரம். இவ்வளோ வெளியே போயிட்டு வந்திருக்கோம், வெளியே சுற்றிட்டு வந்துட்டோம், இப்போ வீட்டுக்குள்ள நுழையில நம்மளுக்கு இது செலவாத்தோடு நான் முடிச்சிருக்கேன். அல்ல ஏன் வாழ்வாதாரத்தை நீ எடுத்துக்க. அப்போ அந்த வாழ்வாதாரம் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் தந்தருள்வானாக. அடுத்து இப்போ நம்ம மதரசாக்குள்ளே வர்றோம், இப்போ பயானுக்கு வர்றோம், மஜ்லிஸுக்குள்ளே வரும்போது ஓதுற துவா இருக்கு இல்லையா? என்ன துவா ஓதிட்டு வருவோம் சொல்லுங்க? பள்ளிக்குள்ளே ஓதுற துவா, மதரசாக்குள்ளே ஓதுற துவா, மஜ்லிஸுக்குள்ளே ஓதுற துவாக்கள் எல்லாமே ஒன்று தான். யாருமே சொல்லலையா? அல்லாஹும்ம மஃப்தகுலியே, அதையும் பின்வாங்குறீங்க எல்லாரும். அல்லாஹ் மஃப்தகுலி ரஹ்மத்திக்க. அப்போ ஏன் அந்த செலவு நம்ம ஏன் அதை மெண்டு முழுங்கணும்? தெரிஞ்சவங்க இன்ஷா அல்லாஹ் சொல்லுங்க. தர்பியா கிளாஸ்மா புரிஞ்சுக்கங்க. இது அல்லம்மா கியாமத்து நாள் வரைக்கும் நடக்கணும். நாங்கள் வர்றோமோ வரலையோ கிளாஸ் இங்கே நடக்கணும். அதுக்கு நீங்கள் எல்லாருமே துவா செய்யுங்க. ஆனால் இது நடக்கிறதுக்கு உங்களுடைய ஒத்துழைப்புகள், கேட்ட விஷயத்தை மனதில் வச்சு செயல்படுத்துகிற விஷயங்கள். இப்போ இந்த துவாவை ஓதிட்டு ஒரு செலவாத்தை ஓதிட்டு அல்ஹம்துலில்லாஹி ஹம்தன் ஹஸீரன் தய்யிபன் முபாரக்கன் ஃபீஹின்னு நம்ம இங்கே வந்துட்டோம்னா 12,000 மலக்குமார்கள் அதை தூக்கிட்டு போக போட்டி போடுவாங்களாம். நான் தான் தூக்கிட்டு போவேன், நீ தான் தூக்கிட்டு போவேன். இவங்க ஓதிட்டாங்க. அப்போ நம்ம தரஜா உயரத்தானே செய்யும். தரஜாங்கிறது 1 லட்சத்தை வச்சோ 2 லட்சத்தை வச்சோ 1 கோடியை வச்சோ கிடையாதுமா. நம்மளுடைய அமல்களை வச்சு நம்ம புரிஞ்சுக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இப்போ நம்மளுக்கு மறதி வந்துடுச்சு.
மறதி வந்த உடனே ஓதுறக்கூடிய செலவாத்தை ஓதுனா அல்ல அது நினைவு வந்துடும். ஏதாவது ஒரு மறதி வருது, ஒரு பொருளை வச்சுட்டோம், பொருளை எடுக்க முடியல, ஒரு இடத்துக்கு போறோம், அந்த அட்ரஸ் தெரியல, செலவாத்து 3 முறை ஓதி பார்த்தோம்னா அந்த மறதி நீங்கி அது ஞாபகத்துக்கு வந்துடும். எந்த இடத்துல எந்த பொருள் வைக்கிறோமோ அதை எடுத்துருவோம். வறுமையா, கவலையா, கஷ்டமா, எந்த பிரச்சனையாக இருந்தாலும் கண்மணி நாயகம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேல அதிகமாக செலவாத்தை ஓதிவிட்டால் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹு தாலா உலக நெருக்கடியில இருந்தும் காப்பாற்றுவான், கபரி நெருக்கடியில் இருந்தும் காப்பாற்றுவான். நாளை மறுமை எப்போ வரும்னு தெரியாது. நம்மளுக்கு கணக்கில் நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை அப்படித்தானே. ஆனால் மறுமை என்பது வெள்ளிக்கிழமை தான் வரும். அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 1447 வருடங்களுக்கு முன்னாலே நாளைன்னு ஏன் சொன்னாங்க? அந்த பயத்தோட நீங்க வாழுங்க, அருமையுடைய பயத்தோட, செலவாத்தோட. ஏன் அல்லாஹ் அந்த நெருக்கடிகள்ல இருந்து காப்பாத்திய அல்லாஹ். துனியாவுடைய நெருக்கடியே நம்மளுக்கு எப்படிமா இருக்கு? பிரச்சனைகளுடைய நெருக்கடி நம்மளை யாருக்கு இல்லைன்னு யாராவது ஒருத்த கை தூக்குங்க. ஒரே ஒரு பேர் எந்த நெருக்கடியும் இல்லை, நான் அல்ஹம்துலில்லாஹ்னு இருக்கேன். சொல்ல வேணா செய்யலாம், சொல்லி முடிச்ச உடனே சொல்லுவான், இந்த புள்ள வளர்ந்து வர்றதுக்கு அல்லாஹ் அருள் புரியணும். அந்த ஹாஜத்து இருக்குல்ல, சொல்லுவோம் இல்லையா? எந்த விஷயத்திலையுமே உணவு நெருக்கடி இல்லைன்னு நம்ம சொல்லுவோம். அந்த நேரத்துல ஏதாவது ஒரு பொருள் நம்ம வாங்க போற விலைவாசி ஏறி இருக்குன்னு வைங்களேன், ஒரு கவலை ஒன்று வரும், நேத்தே வாங்கி வச்சிருந்திருக்கலாம் இல்லை நம்ம. இதுக்கு நெருக்கடி தான். நம்மளுக்கு நெருக்கடி என்பது நெருக்கமா உட்கார்ந்துருக்குமே, அது நெருக்கடின்னு நம்ம நினைச்சிட முடியாது. எல்லா விஷயத்திலையும் உலகத்துல நெருக்கடி இல்லாத மனிதர்கள் யாரும் இல்லை. அப்படிப்பட்ட துனியா நெருக்கடியே நம்மளுக்கு இப்படி இருக்கும்போது, தேவைகள் அதிகரிக்கும் போது, கபருடைய நெருக்கடியை பத்தி வாய்விட்டு சொல்லணுமா? கண்மணி நாயகம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மளுக்கு எந்த அளவுல அந்த நெருக்கடியை சொல்லியிருக்காங்க. கபருடைய 2 பக்கமும் நெருங்கும் போது கபரில் வைத்திருப்பவர்களுடைய விழாக்கள் எலும்பு நொறுங்குமா. நவுது பில்லாஹி மின்ஹா. இதை பார்த்தவர்கள் யாராவது இருக்கமா? அதை அனுபவிச்சவங்க யாராவது, சொன்னவங்க யாராவது இருக்காங்களா? இல்லை. கண்ணுக்கு தெரியாத விஷயங்களை, நம்ம கற்பனைக்கு எட்டாத விஷயங்களை கூட நம் கண்மணி நாயகம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மளுக்கு கற்றுக் கொடுத்துருக்காங்கன்னா அந்த செலவாத்தை நம்ம எந்த அளவுக்கு அவங்களுக்கு ஓதி நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இருக்கும். ஒவ்வொரு கண நேரமும் செலவாத்தை அதிகமாக ஓதி அல்லாஹ்விடம் மன்னிப்பு கேட்கக்கூடியவர்களாக வல்ல ரஹ்மான் ஆக்கி அருள்வானாக. செலவாத்து ஓதாத கால நேரம் நம்மகிட்ட இருக்கக்கூடாதுமா. அந்த நேரம் இருந்தா எல்லாமே வீணுங்கிறாங்க அறிஞர் பெருமக்கள். செலவாத்து எல்லா விஷயத்திலையும், உணவு உண்டு முடிச்சிட்டோமா செலவாத்து, தண்ணி குடிச்சு முடிச்சிட்டோமா செலவாத்து, அல்ஹம்துலில்லாஹ். அந்த துவாவோட வீட்டுக்கு மர்சா விட்டு வெளியே போறோமா, போகும்போது பிஸ்மில்லாஹ் தவக்கல் நான் சொல்லிட்டோமா, 3 முறை செலவாத்து. நடந்துக்கிட்டே ஒரு கல் கிடக்கு, அந்த கல்லு தடி, அந்த நம்ம கால் போய் அந்த கல்லில் பட்டு நம்ம கீழே விழுகிற சூழ்நிலை வந்தா கூட அல்லாஹ் காப்பாற்றி கொடுத்துருவாமா அந்த செலவாத்தை கொண்டு. அப்போ நம்ம இன்ஷா அல்லாஹ் செலவாத்துக்களை அதிகமாக ஓதக்கூடியவர்களாக வல்ல ரஹ்மான் ஆக்கி அருள் புரிவானாக. எதை கேட்டோமோ எதை சொன்னோமோ அதன்படி நடக்கக்கூடிய தௌஃபீக்கை வல்ல ரஹ்மான் நம்ம அனைவருக்கும் தந்தருள்வானாக. வாகிர் ரஹ்மான அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ். செலவாத்துடைய சிறப்புகளை இன்னைக்கு நம்ம பார்த்துட்டோம். அல்லாஹ்வுடைய மாபெரும் கருணையை கொண்டு இந்த ரபியுல் அவ்வலுடைய மாதனால அடுத்த வாரம் இன்ஷா அல்லாஹ் செலவாத்து மஜ்லிஸ் வைக்கலாண்டு நிர்வாகம் முடிவு பண்ணியிருக்காங்க. அல்ஹம்துலில்லாஹ். உங்களுடைய வருகையும் அதிகமாகணும், உங்களுடைய உழைப்புகளும் அதிகமாகணும். இன்ஷா அல்லாஹ் இதே நேரம்தான், அசருக்கு பிறகு நம்ம இன்ஷா அல்லாஹ் செலவாத்து மஜ்லிஸும் துவாவும் இன்ஷா அல்லாஹ் சிறப்பாக அமையும். அல்லாஹ்ட்ட துவா கேட்போம். இன்ஷா அல்லாஹ் எல்லாரும் வந்து கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பை வல்ல ரஹ்மான் நம்ம அனைவருக்கும் தந்தருள்வானாக. ஆமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதின் வ பாரிக் வ ஸல்லிம் அலை. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக நஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த வ நஸ்தக்ஃபிருக வ நதூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
برحمتك يا أرحم الراحمين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله على محمد. يا ربي صل وسلم.